நீ போ. மாயா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன டாடி? மாயா, நாளைக்கு செல்வியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளை பார்க்க வராங்க. இப்போதான் கால் வந்துச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல செல்வியோட மொத்த குடும்பமும் இங்க இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் தான் நான் அப்போவே வேணான்னு சொன்னேன். நீ தான் கேட்கவே இல்லை. அவனுங்கெல்லாம் கடைஞ்செடுத்த பட்டிக்காட்டு பசங்க, காட்டு மிராண்டி கூட்டம். நம்ம செல்வியை மட்டும் இந்த மாதிரி செஞ்சோன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய ரகலை பண்ணிடுவானுங்க. செல்வி குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அப்போ சந்தோஷுக்கும் எல்லா உண்மையும் தெரிய வந்துடுமே. அவனை எப்படி சமாளிக்கிறது? கொஞ்சம் எல்லாரும் வாய மூடுறீங்களா? ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ அம்மானு கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அது அசிங்கம். அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி யோசிக்கணும். சந்தோஷம் செல்வியம் தானே இப்ப உங்க பிரச்சனை. சந்தோஷ் இப்ப தானா இங்க வருவான் பாருங்க. அங்கிள், எனக்கு ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு மாஸ்டர் செக்கப் இருக்கான். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். செல்வியை பார்த்துக்கங்க. அங்கிள், செல்வி எங்க? இதோ இங்கே தான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கா. செல்வி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. என்னாச்சு சந்தோஷ்? ஒன்றும் இல்லை, போன மாதம் அவ தான் எனக்கு செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணா. இல்லைன்னா நான் அங்கே போயிருக்கவே மாட்டேன். அவளுக்கு அது கூட மறந்து போயிருக்கோம். நான் வரேன் அங்கிள். இந்த நேரத்துல இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன நல்ல வேலை கடவுளா பார்த்து அவனை வெளியே அனுப்பிட்டாருன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறீங்களா? அவனுக்கு அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வெளியில துரத்துனதே நான் தான். சரி, செல்வி எங்க? அவ படிக்கட் கீழே தான் படுத்திருப்பா. அப்படியா? வாங்க பாப்போம். எங்க அவ? நைட் இங்க தானே இருந்தா. நான் பார்த்தனே. நான் கூட பார்த்தனே. பார்த்து கிழிச்சிங்க. வேறு பேத்தாம என் கூட வாங்க. ஏண்டி இவளை இப்படி போட்டு அடிச்சிருக்க? மாயா, வாட் இஸ் திஸ்? முதல்ல அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ, இல்ல இங்கேயே செத்துற போறா. ஷட் அப் டாடி. இவள அவ்வளவு சீக்கிரம் சாகடிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? இவ தங்க முட்டை இடுற வாத்த. இவள சாகடிச்சு சமாதி கட்ட இன்னும் நிறைய டைம் இருக்கு. இவ முகத்துல ஒரு அடி இருக்கான்னு பாருங்க. எல்லாமே உள்காயம்தான். மூச்சு விடும்போது கூட இவளுக்கு வலிக்கும். அந்த வலி இவளுக்கு வரும்போது ஏன் ஞாபகம் இவளுக்கு வரும்? ஏமாயா இப்படிலாம்? என்ன சித்தப்பா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இது குடும்பமே பண்ணி கூட்டம் மாதிரி இங்க வரும்போது இந்த லூசு ஏதாவது ஒலரி கிளறி வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஏய், அதுக்கு நீ இப்படியே அடிக்கிறது? அவங்க குடும்பம் வர நேரம் பார்த்து ஏடா குடும்பம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னும் பிரச்சனை பெருசா எல்லாம் ஆயிடும். இவ செத்து போயிட்டாள்னா கூட சமாளிச்சிடலாமா? இவ பாட்டுக்கு உண்மையை ஏதாவது ஒலரி வச்சாள்னா சந்தோஷ் எனக்கு கிடைக்காம போயிடுவா. நான் சந்தோஷ் கூட வாழற இந்த போலியான வாழ்க்கையும் எனக்கு கிடைக்காம போயிடும். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? பார்த்தா தெரியல, நீங்க 10 அடியால வச்சு செய்ய வேண்டிய வேலையா நான் ஒரு ஆளா செஞ்சு முடிச்சிட்டேன். நேத்து ராத்திரி இவள அடிச்ச அடியில மயக்க அடிச்சே விழுந்துட்டா. தெளிய வச்சு அடிச்சேன். அடிச்ச அடியில அவளுக்கு அவ வலியும் புரிஞ்சிருக்கும், என் வலியும் தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க. ஏய், இங்க பாரு. இந்த வீட்ல யாராவது உன்னை அடிச்சாங்களா? திட்டினாங்களா? பால் குடிச்சியா? சாப்பாடு சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? ஏ மாயா,
என்னடி இது? அவளுக்கு நீ பேசுறதெல்லாம் புரியுது. எப்படி அது? இப்படிதாம்மா. மாயா போதும். கத்தாத 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 கத்தாத. மாயா போதும். மாயா, திஸ் இஸ் டார்ச்சர். இருக்கட்டுமே, ஏன் பண்ணக்கூடாது? பச்சை கிளி மூக்கால சீட் எடுக்குதே, எப்படி? மண்டையில ஊசிய வச்சு குத்துவாங்க. சர்க்கஸ்ல டான்ஸ் ஆடுதே, எப்படி? இரும்பு கம்பியால சூடு போடுவாங்க. உயிர் போற அளவுக்கு அடிச்சா யானை கூட நம்ம பேச்சு கேக்கும். ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பார்க்க உன் குடும்பமே இங்க வரும். அவங்க கொஞ்சறத பார்த்து ஏமாந்து இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் அவங்க கிட்ட சொன்னேன்னு வெய்ய, சூடு கிடலாம் போட மாட்டேன், பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஏய், நைட்ல இருந்து உனக்கு பச்சை தண்ணிய கூட உன் கண்ணுல காட்டல, ஏன் தெரியுமாடி? நீ எனக்கு அந்த அளவுக்கு பச்சை துரோகம் பண்ணிருக்க. இங்க பாரு, நீ வாய மூடிட்டு இருந்தா இந்த ஃபுல் பாட்டில் தண்ணியும் உனக்கு தான். ஏதாவது செஞ்சு கிஞ்சி வச்ச உன் சொந்தக்காரங்க சுத்தி இருந்தாலும் அந்த இடத்துலயே கத்தி எடுத்து உன் வயித்துல சொருகிட்டு போயிட்டே இருப்ப. ஏ லூசு, என்ன புரிஞ்சுதோ? ஏதாச்சும் பேசுவியா? மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இவளை கூட்டிட்டு போய் நீ பண்ற அலங்காரத்துல இவ மகாராணி மாதிரி ஜொலிக்கணும். இவ குடும்பத்துல இருந்து வர ஒவ்வொரு பிசாசும் இவளை பார்த்து முட்டாளாகணும். என்ன புரியுதோ? இவ அடம் கிட புடிச்சான்னு வெய்ய, இதாலேயே 2 போடு. மாயா, பேசாதீங்க. வாங்க. இந்த வீட்ல திரும்ப காலடி எடுத்து வைக்கவே அவமானமா இருக்கு. ஏங்க, நம்ம பொண்ணை நம்ம பார்க்க வரோம், இதுல என்னங்க அவமானம்? நான் அப்பவே சொன்னேன் வாடான்னு. டாக்டர் பேச்சு கேட்டுட்டு செல்வி நீங்களே அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிட்டீங்க. உள்ள போய் பார்ப்பேன், செல்வி கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி இருந்தது. டாக்டராவது ட்ரீட்மெண்ட் ஆகுது, செல்வி இப்போ கூட்டிட்டு போயணும் சொல்லிட்டேன். டேய், இங்கே சண்டை ஆரம்பிச்சிடாத, வாடா போலாம். போ போ போங்க. எல்லாரும் வாங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் மேலே இருக்கிற கோவம் இன்னும் தீரல. நாங்கள் பழசெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்களால் உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஏற்பட்ட அவமானத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு உள்ளே வாங்க. ப்ளீஸ் கம். வாங்க. ப்ளீஸ். செல்வி எங்க? செல்வி அம்மா இன்னும் பூஜையில தான் இருக்காங்க. சரி. உங்க வீட்டு வேலைக்காரமா தான் செல்வியை பார்த்துக்குதா? டேய், இதான் பூஜை ரூம்ல இருக்கான்னு சொல்றாங்கல்ல, இப்ப இன்னத்துக்கு அவசரப்பட்டுன்னு கிடக்குற? ஏங்க பதட்டப்படுறீங்க? உங்க செல்வி மகாராணி மாதிரி இருப்பா. என் பொண்ணு அவளை தங்கத்தட்டுல வச்சு தாங்குறா. மாயா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இல்ல. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவ சாப்பிடுறா. அவளை தூங்க வச்சுட்டு தான் இவ தூங்குறா. ஏமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏங்க, நான் சொல்றத தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே பார்க்க போறீங்க, அப்போ உங்களுக்கு புரியும். என் பொண்ணு ஏதாச்சும் பேசுதா? கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா. பழம் பேர்லாம் கத்து கொடுத்துருக்கோம், என்ன சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மாயா அவளுக்கு ஏபிசிடி, ஹேண்ட் ரைட்டிங், தமிழ் எல்லாம் ஒரு குழந்தைக்கு கத்து தரா மாதிரி கத்து தரா. எதுவும் ஞாபகத்துல இல்லைனாலும் ஒரு பொண்ணு தன்னை எப்படி பாத்துக்கணும்னு அவ தான் சொல்லி தரா. சொல்ல போனா கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட இப்படி பாத்துக்க மாட்டாங்க. 2 பேருமே இப்பெல்லாம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியறதே இல்ல. ஏன் அவ புருஷன் எங்க போனா? சந்தோஷ் எங்கும் போறது இல்ல, ஃபுல் டைமா அவளை தான் பாத்துக்கிறான். இப்பதான் 1 hour முன்னாடி ஐ டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கான், இப்ப வந்துடுவான். நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே. அதானே
என் புள்ள சொல்ற மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஒண்ணு நம்புற மாதிரி இல்லீங்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பொண்ணு ராட்சசி ஆட்டம்ல இருந்தா, இப்ப என்னமோ மாறிட்டான்னு சொன்னா ஒன்னும் புரியலையே. என் பொண்ணுக்கு உயிர் போயிட்டு திரும்பி வந்திருக்குமா? ஏன் தப்பு பண்ணவங்க திருந்தக்கூடாதா? யாரு உங்க பொண்ணு தானே? அதெல்லாம் திருந்தாத ஜென்மமாச்சே. மாப்பிள்ள விடு, ஆனது ஆச்சு. அவங்க சொல்றது மாதிரி புரிஞ்சு நடந்திருந்தா நல்லது தானே. ஐயா, என் பொண்ணை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கோடி புண்ணியம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஐயா, எதுக்காக இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்கள் பொண்ணுக்காக நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா? உங்கள் வீட்டில், ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே இந்த அளவுக்கு பார்த்துக்கவே முடியாது. டெய்லி செக்கப்புக்கு ஒரு நர்ஸு, 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு டாக்டர், அவளுக்கு கொடுக்குற மருந்து, மாத்திரை, ஸ்பெஷல் சாப்பாடு, சும்மா பணம் தண்ணி மாதிரி செலவாகுது. செல்வி சீக்கிரம் குணமாயிருவாமா, நம்புங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்க, நாங்களும் கேட்டுன்னு இருக்கோம். செல்வி மட்டும் எதனா வந்து மாத்தி சொல்லட்டும், அப்ப இருக்குது உங்களுக்கு. டேய் பிரபா விடுறா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே கிடக்காத. நம்ம பொண்ணு செல்வி நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. அப்படி நல்லா இல்லைன்னா நாம விட்டுருவோமா? உங்க யாரையுமே நாங்க நம்புறதா இல்லைங்க. எங்க பொண்ணை மட்டும் நீங்க கொடுமை படுத்துறீங்கன்னு தெரிஞ்சது, நீங்க எல்லாருமே கூண்டோட உள்ள போக வேண்டியதுதான். அக்கா விடுக்கா, செல்வி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தான் போறோம். அது வந்து இவங்களை பத்தி எதனா சொல்லட்டுமே. என்ன பிரபா, எப்போ பார்த்தாலும் கோவப்படுறீங்க? ஏய் பேசாத, நீ தானே அன்னைக்கு என்ன அடிச்சவன். அப்படி பார்த்தா நீ கூட தான் மாயாவை கொலை பண்ண பார்த்த. நாங்கள் உன்னை மன்னிக்கல. என்ன பண்ணுன்ற? டேய் பிரபா, இன்னத்துக்கு இப்ப சண்டை போட்டுன்னு கிடக்குற? செல்வியை பார்க்க வந்துட்டு அவன் நல்லா தான் இருப்பா, அவன் நல்லா இல்லைன்னா என் மனசுக்கு தெரியும். நீ சும்மா இரு. எங்க முதல்ல எங்க பொண்ணை கூப்பிடுங்க, நாங்க பார்த்துட்டு கிளம்புறோம். இப்போ வந்துருவாங்கம்மா. செல்வியா வந்துருச்சே. செல்வி, செல்வி எப்படிமா இருக்க? செல்வி, ஐயோ ஐயோ ஐயோ, தங்கச்சல மாதிரி இருக்காம என் பேத்தி. செல்வி எப்படிடா இருக்க? நான் உங்க அம்மா. ஆமாடி செல்வி, பெரியமாடா, இங்க எல்லாரும் உனக்கு தெரியுதாடா? அக்கா நல்லா இருக்கியா? செல்வி எப்படி கண்ணு இருக்க? உடம்புக்கெல்லாம் தேவையில்லையா? தலைவலியில எதுவும் இல்லையே? ஆமா, இத்தனை பேர் ஒரே நேரத்துல பேசுனீங்கன்னா அதுக்கு நிஜமாலுமே தலைவலி வந்துடும். வந்துட்டான் பைத்தியக்காரன். செல்வி நல்லா இருக்கியா? நல்லா சாப்பிட்றியா? நல்லா தூங்குறியா? வேலைக்கு மாத்திரையெல்லாம் போட்டுக்கிறீல? சீக்கிரம் சரியாயிரும் செல்வி, உனக்கு ஒன்றும் பயப்படாதுன்னா. சொல்லிட்டாரு பெரிய டாக்டர். போடா. மா செல்வி, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா. உன் பெரியப்பா போலீஸ், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். செல்வி அம்மா, ஜூஸ பாதியிலே வச்சுட்டு போயிட்டீங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டுமா? ஏய், உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்கா? மிச்சம் வச்சதே என்னைக்காவது செல்வி சாப்பிட்டுருக்காளா? அவ எந்த ஜூஸ் கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடு. அவ எந்த பழத்தை ரொம்ப நேரம் பாக்குறாளோ அதுல 10 டசன் வாங்கி வை போ. சரிங்கம்மா. பா, இந்த சிவப்பு ஜூஸை மட்டும் எனக்கு வாங்கி கொடுப்பா. மானத்தை வாங்காதடா, சும்மா இரு. செல்வி கண்ணு சந்தோஷமா இருக்கியாடா? வேலைக்கு சாப்பிடுறியாடா? மகாராணிக்கு அதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிடுச்சோ? மாடியில காய வச்ச துணியெல்லாம் யாரடி எடுப்பா? எழுந்துரு. செல்வி கண்ணு, நாங்க சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதாமா? அவளுக்கு நீ பேசுறதெல்லாம் புரியுது. எப்படி அது? இப்படிதாம்மா. அம்மாடி, என்ன பெத்த ஆத்தா,
நாங்க சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? என்னடா கேக்குறாங்கல்ல, சொல்லு. புரியுதா இல்லையா? ஏங்க இத்தனை கேள்வி கேட்டீங்கன்னா அவளுக்கு எப்படி புரியும்? இப்பதான் அவ ஆனா அவனாவே கத்துக்கிறா. டாக்டர் வேற ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்க சொல்லியிருக்காரு. இத உங்ககிட்ட சொல்லலையா? ஆமாம்மா. ஏண்டி குழந்தை இத்தனை கேள்வி கேக்குறீங்க? பாவம், அவ என்ன பண்ணுவா? செல்வி கண்ணு, இந்த பாரு, உனக்காக நான் திருவண்ணாமலைக்கு போய் வேண்டிக்கின்னு உனக்கு திருநீர் கொண்டு வந்திருக்கேன். இந்தா, இத வச்சா எல்லாம் சரியாயிடும். என்ன கண்ணு, ஏன் அப்படி மிரள்ற? ஒன்னும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். இந்தா. என்ன நீ, நாங்க எத்த கேட்டாலும் எத்த சொன்னாலும் இவளையே பார்த்து பார்த்து பயப்படுற? என்ன விஷயம், என்ன நடக்குதுங்க? ஏமா இப்படி தயங்குற? நீ சொன்னாதானே உங்களுக்கு தெரியும், இல்லனா தப்பா இல்லைன்னு நினைப்பாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பல விஷயத்துல பிடிக்காம இருக்கலாம். நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். ஆனா நானும் செல்வியும் ஒரே வயசு பொண்ணு தானே. அவ என்ன ஃபீல் பண்றா, எப்படி ஃபீல் பண்றான்னு இந்த வீட்ல எனக்கு மட்டும்தான் புரியும். அவளும் நானும் ஃப்ரெண்டு மாதிரி. நான் திருந்திட்டேன்னு சொன்னா எப்படியும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அவளை நான் ஃப்ரெண்ட்லியா தான் பாக்குறேன். என்ன வேணும்னாலும் என்னதான் பாப்பா, என்கிட்ட தான் கேப்பா. ஒரு நிமிஷம் கூட நான் அவளை பாரமா நினைச்சதே இல்ல. என்ன செல்வி, நான் உன் ஃப்ரெண்டு தானே? என்ன செல்லம்? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்கள் அக்காவை பத்திரமா பார்த்துக்கிறீங்களே, சூப்பர்க்கா நீங்கள். ஏய், பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, வாய மூடு. அம்மா மாத்திரை. ஏய், பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, அது லஞ்சுக்கு அப்புறமா தானே போடணும். இப்ப வந்து கேக்குற போ. நீ நிஜமாலுமே மாறிட்டியா இல்ல எங்க முன்னாடி நடிகிறியா? நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லையே, கிரிமினல் மைண்ட் ஆச்சா உண்டு. இதோ பாருங்க, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. எது பண்ணாலும் எங்களை சந்தேகப்பட்டா எப்படி? நம்புங்க, கொஞ்சமாவது நம்புங்க. அம்மா, நீங்க பேசுற விதமே வேற மாதிரி இருக்கே. உங்க குடும்பமே வேற மாதிரி மாறிடுச்சே. என்னால் நம்பவே முடியல. உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஏற்பட்ட வலி அப்படி. என் பொண்ணு சாவு படிக்கல இருக்கும்போது என் மனசு சுக்குநூறாக உடைஞ்சிருச்சு. கடவுள் நம்பிக்கையே இல்லாதனா என் சொத்து பற்றி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். என் பொண்ணை மட்டும் காப்பாற்ற ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டேன். ஆண்டவன் என் பொண்ணையும் காப்பாற்றிட்டான், உங்கள் பொண்ணையும் காப்பாற்றிட்டான். ஆனால் என்ன, உங்கள் பொண்ணை ஒரு குழந்தையாவே கையில் கொடுத்துட்டான். அந்த குழந்தைய பத்திரமா வளர்க்குறது எங்கள் பொறுப்பு. பணக்காரங்க நீங்க எப்படி வேணாலும் பேசுவீங்க. நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? அக்கா விடுகா, இன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டுல வந்தோம், இன்னொரு நாள் சொல்லாம கொள்ளாம வருவோம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். நீங்க என்ன இன்கம் டேக்ஸ் ரைடுக்கா வரப்போறீங்க? சொல்லாம கொள்ளாம வரத்துக்கு இது உங்க வீடுங்க. நீங்க எப்ப வேணா வரலாம். நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும்னு அவசியமே இல்லை. நாங்களும் புள்ளக்குட்டி பெத்தவங்க தான்ப்பா. புள்ள உசிருக்கு ஆபத்துன்னா பெத்தவ எவ்வளவு துடிச்சு போவான்னு எங்களுக்கும் தெரியும். உங்க பொண்ணு மாறினது எனக்கு ஒண்ணு அதிசயமா தெரியலப்பா. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்கிற? என்ன, இங்க பணம் செலவு பண்ணி பாத்துக்கிறாங்க, அவ்வளவுதானே? இவங்க திருந்திட்டாங்கன்னா நீ கண்ணீர் விடாத. திருந்தியே ஆகணும். இல்லைன்னா மாமியார் கொடுமை கேஸ்ல குடும்பமே செயலுக்கு போகணும். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. நீங்க இந்த ஆகாசத்தையே வளைச்சி போட்டாலும் பிறந்த வீட்டுல தான் ஒரு பொண்ணோட மனசு எப்பவுமே இருக்கும். அடுத்த வாரம் நாங்க செல்வியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ஒரு 4 நாள் அங்கேயே இருக்கட்டும், அப்புறம் பாருங்க. நானே கொண்டு வந்து உங்க பொண்ணை உங்க வீட்டுல விடுறேன். அது முடியாது. அவ மட்டும் தனியா வர முடியாது, நானும் வருவேன். ஏமா, எனக்கும் சேர்த்து உங்க வீட்டுல சோறு போட மாட்டீங்களா? என்ன தங்கம் இப்படி கேட்டுட்ட? எங்க செல்வியை எப்படி உன் கண்ணுக்குள்ள வச்சு தாங்குற? உன்னை நான் பாத்துக்க மாட்டேனா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, அதை நான் செஞ்சு போடுறேன்.
சோ ஸ்வீட் ஆஃப் யூ பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி. மோ இவளை நீ நம்பாத. வாய மூடுறா. ஏதோ சின்ன பிள்ளை தானே, ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம்மா. பெத்த ஆத்தா மாதிரி நம்ம செல்விய பாத்துக்குது. ஏண்டா கெட்ட என்ன இருந்தா இந்த மாதிரிலாம் செய்வாளா? இத பாரு பிரபா, நம்ம செல்வி திரும்பவும் பிறந்திருக்காடா. ஏமா உன் பேர் என்ன கண்ணு? மாயா. நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் மனசு நிறைஞ்ச மாதிரி வயிறு நிறையட்டுமே. நாம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்களாம் சாப்பிட்டு தான் வந்தோம். இல்லைங்க வேண்டாம், அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போறோம். போதும் வாடி. என்ன அப்படியே பாசத்தை பொழியிற? பைத்தியம்னா பைத்தியம் மாதிரி நடந்துக்கணும். புது புடவை கட்டிக்கிட்டா நீ பைத்தியம் இல்லன்னு ஆயிடுமா? உங்க ஆளுங்களை பார்த்ததும் அன்பு பொத்திக்கிட்டு வருதா? கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். செல்வி, அப்படிலாம் பண்ணாத செல்வி. என்ன அங்கிள், செல்வி அடம் பிடிக்கிறாளா? அப்படி இல்ல சந்தோஷ், அவ ஒரு குழந்தை மாதிரி சொன்னா கேட்டுப்பா. நம்ம எல்லாரோட கஷ்டத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு வரப்போகுது அங்கிள். என்ன சொல்ற சந்தோஷ்? இந்த மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு டோனரை ஏற்பாடு பண்றேன்னு டாக்டர் சொன்னாங்க அங்கிள். எனக்கு பார்வை திரும்பிடுமா?